எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக ஜெயலலிதா அம்மா காலத்துல நான் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கேன். திருப்ப 2018 எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் தான் என்ன கட்சியில சேர்த்ததாக பொய்யான ஒரு அவதூறை சொல்லிட்டு வந்தார். அப்ப இதற்கு மேல் நாம் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்கிற காரணத்தினால ஒரு கிரிமினல் அவதூறு வழக்கு நான் தாக்கல் செய்திருந்தேன். அதை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி தள்ளுபடி செய்து விட்டார். அது சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிற பொழுது இல்ல விசாரித்து நடவடிக்கை எடுங்கள், சட்டப்படி என்ன செய்யணுமோ நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க என்று அந்த உத்தரவுகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கு நம்ம எப்படி பார்க்கணும்னா, திரு ராகுல் காந்தி அவர் மீது ஒரு அவமதிப்பு வழக்கு 2 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்ற வழக்கு தான் இந்த வழக்கு. இதுல ராகுல் காந்தியாவது வெளியில பேசினார் அப்படிங்கிறது. ஆனால் இது ஆதாரப்பூர்வமா எடப்பாடி பழனிசாமியை ஒவ்வொரு இடத்துலையும் கையெழுத்து போட்டு தாக்கல் செய்திருக்கிறார். நிச்சயமாக இதுல அவர் தண்டனை பெறுவார்.